இல்லை உன் கையில தான்ப்பா இருக்கு அப்படின்னா என்னங்க? கைரேகையைத்தான் இப்படி சொல்றாங்க. அதான் வார்த்தை. எல்லாம் கட்டத்தை பொறுத்து இருக்கப்பா அப்படின்றது ஜாதகத்தை சொல்றது. அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். இந்த மாதிரிலாம் சொன்னா அது ஜோதிட வார்த்தை. இங்க பாரு, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நீ பார்த்து என்ன வேணா செய்யலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கை ரேகையில இருக்கு, பாரு அதை பார்த்து ஒருவேளை உனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா அதை நடத்திக்க. வார்த்தை இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அது விதி. ஜாதகத்தையும் பார்த்தேங்க, கைரேகையும் பார்த்தேங்க, என்னோட சாமுத்திரிகா லட்சணத்தையும் பார்த்தாங்க. உன் லட்சணம் இப்படித்தானே 50 பேரும் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் தலையெழுத்து. யார் தலையில நின்னாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. நான் இப்படித்தான் இருப்பேன். அதுதான் விதி. விதின்றது விதிக்கப்பட்டது. அதுக்கு காரணம் பாவமாகவும் இருக்கலாம், புண்ணியமாகவும் இருக்கலாம். நிச்சயமா புண்ணியமா இருக்க முடியாதுன்னு வேணா சொல்லலாம். காரணம் புண்ணிய பிறவின்றது அனுபவிக்க பிறந்தது, பாவ பிறவின்றதும் அனுபவிக்க பிறந்தது தான். இது இன்பத்தை அனுபவிக்க பிறந்தது, அது துன்பத்தை அனுபவிக்க பிறந்தது. இப்ப துன்பத்தை அனுபவிக்க பிறந்த ஒரு மனிதனுக்கு மறுபிறவி சுழற்சியில நல்ல புண்ணிய பிறவியா கிடைச்சிடும். ஏன்னா அவன் பாட்டுப்பட்டு அவஸ்தைப்பட்டு பாவம் மேற்கொண்டு செய்யாம இந்த பிறவியில இறைவனை அணுகி அணுகி அவன் அடுத்து பாவம் பண்ணாம தப்பிக்கிறது என்ன வழின்னு பார்ப்பான். புண்ணிய பிறவியில பிறக்கிறவன் அவனுக்கு தெரியாது புண்ணிய பிறவியில பிறந்திருப்பான், அதனாலதான் இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்ப அவன் என்ன செய்வான்? ஆடுன்னு ஆடி மேற்கொண்டு கர்மாவை சேர்த்து பழையபடி அடுத்த சுழற்சியில பாவ பிறவியா பிறந்துடுறான். இதுதான் பிறவி சுழற்சியினுடைய முக்கியமான அம்சம். இது ஒரு பாவம்னா அந்த பாவத்திற்கான தண்டனையை ஏதேனும் ஒரு பிறவி எடுத்து அனுபவித்தே தீர வேண்டும். அது எந்த பிறவியாக வேணாலும் இருக்கலாம், எத்தனை பிறவியா வேணாலும் இருக்கலாம். தண்டனையினுடைய அளவு, தண்டனையினுடைய தன்மை இது மாறுபடும். அதான் நான் முதல்ல இந்த கருட புராணத்துல நீங்க போய் பாருங்க, கிட்டத்தட்ட 28 கொடிய நரகங்கள். இந்த நரகங்களுக்கு என்னென்ன மாதிரியான தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு என்ன தண்டனை, அந்த நரகத்துக்கு பேர் என்ன, இதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே. அதுல இன்னும் ஒன்று விளக்காம இருக்கேன். அன்னைக்கு தண்டனையும் அந்த பிறவி அந்த அந்த நரகத்தின் பேரும் தண்டனையினுடைய பேரும் எதுக்காக அந்த தண்டனைன்றதையும் மட்டும் சொன்னேன். இதுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்ன்றத அந்த நிகழ்ச்சியில நான் சொல்லல. இந்த ரேகை சாஸ்திரத்தை முடிச்சுட்டு பழையபடி அதுக்கு போவோம். என்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் தயங்க மாட்டேன். எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. சப்போர்ட் மீன்ஸ் வேற ஒன்றும் நான் கேட்கல. நல்லா முதல்ல பாருங்க. ஃபுல்லா உங்க தேவை என்னவோ அதை மட்டும் தேடிக்கிட்டே இருக்காதீங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைங்க. இன்றைய இளைஞர்கள்ட்ட அந்த அவசரம் இருக்கு. மலன்னு நாளைக்கே நான் பெரிய ஆள் ஆயிடணும்னு நினைக்கிறீங்க. இருக்கலாம், ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்புகள் அமையலாம். அது அவனுடைய பிராராப்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு. கல்வியை பத்தி சொல்லுவாங்க, எதுனாலையும் அது தீயாத எரிச்சாலும் எரிக்க முடியாது. கத்துக்கிட்டாச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அந்த மாதிரி எந்த ஒரு கல்வியும் நமக்கு இதா நினைக்க கூடாது. திடீர்னு உங்களுக்கு வேற ஒரு ஜாப் கிடைக்குதா, போய்க்கங்க, சம்பாதிச்சுக்கங்க. இதை நீங்க அப்பப்போ டச் வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு நேரம் ஒரு மாற்றங்கள் வரும்போது எந்த ஒரு கால சூழ்நிலைக்கும் மாறுற மாதிரி ஒரு 4-5 தொழிலை கற்று வச்சுக்கிறது நல்லது. எப்பவுமே 1க்கு 2 வச்சு இனிமே போகக்கூடிய காலம்லாம் அப்படிதான் இருக்கும். ஸ்பீடா இருக்கும். இதை கற்றுருக்கலாமே அதை கற்றுருக்கலாமேன்னு அன்னைக்கு போட்டு குழம்புறதுக்கு எல்லாத்தையும் கற்று வச்சுக்கிறது நல்லது தான். கையெழுத்து தலையெழுத்துன்றது வேற. ஒரு கையெழுத்து போட்டாச்சுன்னா உன் தலையெழுத்தே போச்சுன்றது வேற மாதிரி. ஆனா இதை வச்சுதான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. உன்னுடைய கையெழுத்து, அதாவது கையில எப்படி ஈசன் தலையில எழுதியிருக்காருன்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, பிரம்மா எழுதின எழுத்தை மாற்ற முடியாது. அது மாதிரி கையில எழுதின எழுத்துனா ரேகை தான். அது ஒரு கல்வி மாதிரி தான். அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருச்சுன்னா பூந்து விளையாடலாம். எந்த ஒரு லாங்குவேஜ்லையும் மாஸ்டர் ஆகணும், அப்பதான் பூந்து விளையாட முடியும்.
அப்போ மாஸ்டர் ஆகணும்னா அதில் டீப் அண்ட் டீப் ஸ்டடி போகணும். யாருமே அதை மாத்திரம் பண்ணுறதில்ல. ஈஸியாக கையில் கிடச்சிடணும்னு நினைக்கிறீங்க, அது இருக்கக்கூடாது. டீப்பாக படிக்கணும். படிக்க 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 அதாவது எறும்பூர கல் தேயும் இருக்கேன். திரும்ப 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 இப்போ வீடியோவாக போடுறதுக்கு காரணமே அதுதான். ஒரு புத்தகத்தை கொடுத்தா அதை படிக்கிறதுக்கு சரி அப்புறம் படிப்போம் அப்படின்னு வச்சுருவோம். இது அப்படி இல்லை. உங்களுக்கு பார்க்க பிடிக்கலையா, காதில் ஹெட்ஃபோனை போட்டு கேட்டுக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு தூங்கலாம், கேட்டுக்கிட்டே தூங்கலாம். அந்த மாதிரி தான் இந்த இந்த செல்ஃபோன் பயன்பாடுன்றது அந்த மாதிரி வந்துருச்சு. எல்லாமே நீங்கள் ஆன் தி வேலை நீங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டே போகலாம். டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். எப்போவுமே நீங்கள் கேட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். என்னோட ஷார்ட்ஸில் போய் நீங்கள் நேரடியாக அது எப்படி சொல்லியிருக்காரு, இது எப்படி இருக்கும் அப்படின்ற வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதலை ஏற்படுத்தும். அதுக்காண்டி அதையும் போய் பாருங்கள்.